ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3, 4ஆம் பாதம் மிதுனத்திலிருந்து கடக ராசி வரை முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் சந்திரமங்கல யோகம் அமாவாசை, அடுத்தது பூர நட்சத்திரத்தை கடக்கும் வரை. செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் கடக்கும் வரை. புத பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில், குரு பகவான் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேற்கே அஸ்தங்கமாக இருக்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தை கடந்து பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நிற்பார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருப்பார். ராகு கேதுக்கள் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். 13/7/2026 அன்று, அதாவது திங்கட்கிழமை மாலை 6:54 அமாவாசை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக காணலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை ஒரு 8 நாட்கள், சனிக்கிழமை முதல் அடுத்த சனிக்கிழமை வரை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாயோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தில் பாக்கியாதிபதி சந்திர பகவான் செல்வார். கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் வரும்போது தொலைவில் இருந்து தூரத்திலிருந்து நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக வருவாங்க. அவங்களுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக துணி எடுக்கலாம், புதிதாக சொத்துக்கள் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம். சந்திரமங்கல யோகம் 7ஆவது வீட்டிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 11/12ஆம் தேதி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு மனதளவில் நல்ல சந்தோஷம் உண்டாகும். 13/14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆவது வீட்டிலே சந்திர பகவான் செல்வார். இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆவது வீட்டிலே அமாவாசை யோகம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த அமாவாசை உத்தராயண காலத்தின் கடைசி அமாவாசை. ராசிக்கு 8ஆவது வீட்டிலே, அதாவது செவ்வாய்க்கு முன் வீட்டில் சந்திரன் செல்வது எல்லா வழியிலுமே அவசரப்படாமல் அர்ஜென்ட் படாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும். சந்திராஷ்டம தினம் 2.25 நாளில் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். இப்போ இந்த 2.25 நாளில் யாருக்கும் ஜாமீன் கையவும் போடக்கூடாது. பத்திரம் ஸ்டாக்குமெண்ட் சார்ந்து பேச்சுவார்த்தை கையெழுத்து கூடாது. உங்களுக்கு சந்திராஷ்டம தினத்தில் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீண்ட தூர பயணம், வெளியூர் பயணம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆன்மீகம் சார்ந்து முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு செல்லலாம். மற்றபடி நீண்ட தூர யாத்திரை, வெளிநாடு போகிறது அதெல்லாம் சந்திராஷ்டம நாளில் விருச்சிக ராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டும். 14, 15, 16 குருச்சந்திர யோகம். சந்திர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். குருச்சந்திர யோகம் 9ஆவது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்கமாக இருக்கிறார்.
குருவுடைய பலனும் சந்திர பகவானே கொடுப்பார். இப்போ வந்து 9வது வீட்டிலே சந்திரன் வரும்போது உங்கள் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே அந்த காரியங்கள் உங்களுக்கு பலிக்கும். 14, 15, 16 இந்த 3 தினங்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 17, 18 விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவனஸ்தானத்திலே கேதுவோடு சுக்கிரனோடு இணைந்து சந்திர பகவான் செல்வார். 10வது வீட்டிலே சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம். இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லலாம். இந்த 2 நாட்கள் விருச்சிக ராசி என்பர்கள் கோவில் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து உங்களுடைய பயண போக்குவரத்துகள் இருக்கும். 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் வரும்போது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 13, 14 இந்த 2 தினங்கள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த 2 நாட்கள் நன்றாக சாப்பிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க. மற்றவர்கள் விவகாரங்களில் மற்றவர்களுக்கு ஐடியா சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா சந்திராஷ்டம நாளை எளிதாக கடந்து விடலாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு முன் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது உங்கள் ராசி அதிபதியை அவசரப்படுத்தும், அர்ஜென்ட்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து பொறுமை காப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கு 4, 10வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் நட்சத்திர சாரம் பெயர்ச்சி சஞ்சாரம் செய்யும். இப்போ இந்த வாரத்தில் இருந்து அப்போ வந்து உங்களுக்கு வண்டி வாகன தொழில் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கி நீங்களே முதலாளி ஆகலாம். விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவான் இந்த வாரம் வக்கரம் ஆரம்பிக்கும் போது இரும்பு, இயந்திரம், வண்டி வாகனம், நிலம், சொத்து சார்ந்து விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமும் உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. புதிதாக 2 வீலர் எடுக்கலாம், 4 வீலர் எடுக்கலாம். நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குங்க, நீங்களே முதலாளி ஆகுங்க. ஏன்னா அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு கோச்சார கிரக பலம் உண்டு. 13, 14 இந்த 2 தேதிகளை தவிர்த்திருங்க. மற்ற தேதிகளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே அமையும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.